Hello friends, welcome to Bangalore Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எந்த ரெசிபியை பத்தியும் பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலா வரலட்சுமி பூஜைக்கு கலசம் வச்சு புடவை எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போறோம். அது கூட இது எல்லாமே வீட்ல கிடைக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளா பண்ண போறோம். நான் இன்னைக்கு ஒரு சின்ன தாம்பர குடத்துல தான் கலசம் வைக்க போறேன். இல்லைன்னா நீங்க வேற சில்வர் குடமோ வெள்ளி குடமோ இல்ல பித்தளை எது இருந்தாலும் சரி அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புடவை கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம அம்மன் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி பாடி ஷேப் எப்படி பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ நான் ஷோல்டருக்காக 2 எம்டி பாட்டிலை செல்லோ டேப் வச்சு நல்லா டைட்டா ஒட்டி இருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்க வேணும்னா ஒரு ஸ்கேல் இல்லைன்னா ஒரு குச்சியை கூட யூஸ் பண்ணலாம். பாட்டில்ன்றதால நான் செல்லோ டேப் போட்டிருக்கேன். நீங்க ஸ்டிக்கோ இல்ல ஸ்கேலோ யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா கயிறு போட்டு டைட்டா கட்டிக்கோங்க, ஷேக் ஆகாத மாதிரி. கீழே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியணுன்றதுக்காக ஷோல்டரை விட கொஞ்சம் அகலமா நான் 2 பாட்டிலை வச்சு பாட்டிலுக்குள்ள அரிசி ஒரு சில திங்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். ஷேக் ஆகாத மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து செல்லோ டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ ஃபுல்லா ஷேப் பார்த்தீங்கன்னா ஷோல்டரு கீழே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி எல்லாமே சேர்த்து பாடி ஹைட்டா கிளீனா நல்லா தெரியும். இதுக்கப்புறம் மாயில இல்லை வெத்தலை வச்சு தேங்காய் வச்சு கலசம் வச்சுட்டு முகமும் எப்படி கட்டுறது புடவை எப்படி கட்டுறது எல்லாமே 1 by 1 பார்க்க போறோம். இப்போ முதல்ல சாரி எப்படி கட்டுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு சாரியில பாதி அளவுக்கு ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. நல்லா கிளீனா வச்சு தேய்ச்சிருங்க ஃபுல்லாவே. இதுக்கப்புறமா ஃப்ளீட்ஸ் கலையாம இருக்கிறதுக்காக அங்கங்க பின்னு போட்டுக்கலாம். அடுத்ததா முந்தானி பக்கம் நமக்கு சாரி கட்டும் போது எப்படி ஃப்ளீட்ஸ் வச்சு பின் பண்ணிப்போமோ அதே மாதிரி 5ல இருந்து 6 ஃப்ளீட்ஸ் வச்சு எல்லா இடத்துலையும் கலையாத மாதிரி பின் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி சாரியை ஃப்ளீட்ஸ் எடுத்து பின் பண்ணி முதல்ல ரெடியா வச்சுட்டா நம்ம ஈஸியா சாரியை கட்டிடலாம். ஒரு 1 மீட்டருக்கு நாடா கயிறு எடுத்துக்கோங்க. அதுல நம்ம ஏற்கனவே பாதி பின் பண்ணி வச்ச சாரிய ஃப்ரண்ட் சைடு பக்கமா 2 பார்டரும் தெரிகிற மாதிரி கயிறுல பாதியா போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு மேல கீழே பார்டர் தெரிகிற மாதிரி போட்டுட்டு அப்புறமா அந்த நாடா கயிறை குடத்தோட கழுத்து பகுதியில பின்பக்கமா நல்லா டைட்டா கட்டி விட்டுருங்க. இன்னும் ஒரு ஹாஃப் முந்தானி சைடை எடுத்து பின்பக்கமா சுத்தி எடுத்துட்டு ஒன்று ஃப்ரண்ட்ல பல்லு வச்ச மாதிரியும் போடலாம். அப்படி இல்லைன்னா ரெகுலரா நம்ம கட்டுற மாதிரி வேணா கூட போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி பிளவுஸ் தைச்சிட்டதால இந்த மாதிரி போடுறேன். அப்படி இல்லைன்னா தைக்காத பிளவுஸா இருந்தா அதை நீங்க ஒரு 8 பீஸா மடிச்சிட்டு இந்த மாதிரி போட்டு பின் பண்ணிடலாம். பிளவுஸ் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நான் பல்லுவை ஃப்ரண்ட் சைடு வர்ற மாதிரி போட போறேன். இடுப்பு பகுதிக்கு ஷேப் வர்றதுக்காக நான் ஒரு ஒடியானம் மாதிரி போட்டு கொஞ்சம் கட்டி விட்டுருக்கேன். இப்போ முந்தானி பகுதி முடிஞ்சிருச்சு. அடுத்ததா நம்ம கீழே பின் போட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை எல்லாமே கழட்டிட்டு நல்லா அகலமா பிரிச்சு விட்டுடலாம். இப்போ சாரி எல்லாம் கட்டி முடிஞ்சிருச்சு. அடுத்ததா கலசம் வச்சுட்டு நம்ம நகையெல்லாம் போட்டு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிடலாம். கலசத்துக்கு எனக்கு மாயில கிடைச்சதால நான் மாயில வச்சு தேங்காய் வச்சு முகம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். நீங்க வேணா வெத்தலை வச்சு கூட பண்ணலாம். கலசம் வச்சதுக்கு அப்புறமா என்கிட்ட வெள்ளி முகம் இருக்கிறதால நான் அந்த முகத்தை கயிறு போட்டு பின்பக்கமா கட்டி விட்டுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்க மஞ்சள்ல செய்யறது பழக்கம் இருந்தா நீங்க அது கூட பண்ணலாம். இதுக்கப்புறமா நகை பூ எல்லாமே நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம். நான் இங்க எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெங்களூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.